எவ்வளோ நகை போட்டிருக்கோன்றது அல்ல. எது தெரியுமா? டிவைன் நேச்சர். எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் டிவைன் நேச்சர், புடமிட்ட பொன் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உடுத்தி கொள்வதற்கு என்னத்தை உடுத்திக்கொள்? வெண்மையாய். வெண்மைன்னு சொன்னால் சிலர் கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாங்களா, அது அல்ல. பரிசுத்தம். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல இந்த வாரம் முழுசும் நம்ம பேசின வார்த்தைகள், நம்முடைய நினைவுகள், நம்ம நேரத்தை செலவிட்ட நேரங்கள், எப்படிப்பட்டதான காரியத்துக்கு நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தோம். இந்த வாரங்களில் நமக்கு கோபங்கள் வந்துச்சா? எரிச்சல்கள் வந்ததா? குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்ததா? யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல டிவைன் நேச்சரை எடுத்துக்கோ. ரெண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தம், பரிசுத்தமாக வாழ்ந்துக்கொள். மூணாவது, உன் பார்வைக்கு, உன் கண்ணுக்கு என்னத்தை போட்டுக்கோ? கலிக்கம்.